காஃபி. பரவாயில்லையே, நான் கேட்காமலே காஃபி எல்லாம் கொண்டு வர. வெரி குட். எனக்கு காஃபி வேணா, போய் டீ எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? ஏன் நீ குடுக்கறதா நான் குடிக்கணுமா? இல்லம்மா, எப்பவும் நீங்க காஃபி தானே குடிப்பீங்க, அதான். இப்ப எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. ஏன் நான் டீ குடிக்க கூடாதா? இது குப்பையில கொட்டினா உன் சொத்து அழிஞ்சிருமா? கேள்வி மேல கேள்வி கேட்காம கேட்டதை கொண்டு வந்து கொடுப்ப. சரிங்கம்மா. ஆளும் மண்டையும் பாரு, 1008 கேள்வி. ஐயோ, இவ்வளவு பெரிய வீடா? வீடு இல்ல, இது அரண்மனை மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆதியா? அவனா அந்த அரகுறை வீட்டுல தங்கி இருக்கான்? கஷ்டம். இந்த வெண்டைக்காய் எங்க இங்க வந்தது? இந்த ஆள அகிலா கூட சேர விட்டா அவ்வளவுதான். மெதுவா ஆதி பார்வதியை கொண்டு வந்து இங்க ஒட்ட வச்சிருவான். அப்படியே வெட்டி விட்டு அனுப்பணும். நில்லுங்க. இந்த பொம்பளை இந்த வீட்லயா இருக்கு? என்ன நீங்க பாட்டுக்கு திறந்த வீட்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்துகிட்டே இருக்கீங்க? ஓ, என்ன நாயின்னு சொல்றீங்களா? ஆனா நாய் நன்றி உள்ளதுங்க. எஜமானருக்கு ஆபத்து வந்தா நாய் தான் கத்தும். அதனாலதான் வந்தேன். போதும். இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல, அகிலாண்டேஸ்வரி மேடத்தை ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் பண்ணதெல்லாம் பத்தாதா? அக்கா உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. கிளம்புங்க. மன்னிக்கணும், அவங்க என் மேல கோவம் எல்லாம் பட மாட்டாங்க. நான் ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன்னு. எதுக்கு? பொய் சொல்லி எங்க அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம இப்ப என்ன பொய் சொல்லி எங்க அக்காவை ஏமாத்த வந்திருக்கீங்க? உங்ககிட்ட என்ன பேச்சு? முதல்ல வெளியே போங்க. ஐயோ, இது பாருங்கம்மா, நான் ஒன்னும் பொய் சொல்லி ஏமாத்தி அம்மாவை கூட்டிட்டு போல. இல்லங்க, கோயில்ல உண்மை தெரியற வரைக்கும் எனக்கு ஆதி பார்வதி பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆடேங்கப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன பாப்பா கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. அக்கா வந்து பாத்தாங்கன்னா ஏன் இந்த ஆளெல்லாம் உள்ள விட்டு என்னதான் திட்டுவாங்க. மேம், இதே வார்த்தையை அவங்க சொல்லட்டுமே, நான் போயிடுறேனே. இப்ப நீங்களா வெளியே போறீங்களா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணுமா? மேடம் மேடம், ஒரே தடவை நான் பாத்துட்டு போயிடுறேனே. ஐய, ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசினா உங்களுக்கு எல்லாம் புரியாது போல இருக்கே. செக்யூரிட்டி வரஜா வந்துட்டாளா? இப்ப இந்த ஆளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச போறா. வணக்கம் மேடம். வாங்க பெருமாள். இவரை எதுக்காக விரட்டுற? என்ன தப்பு பண்ணாரு? அக்கா, இவருக்கு எல்லா உண்மையும் தெரியும்க்கா. ஆதி பார்வதியை பத்தின எல்லா உண்மையை மறைச்சு உங்களை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏய், அவரோட நேர்மையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் அவருக்கு கிடையாது. இத பார், எனக்கு என்ன மரியாதையை கொடுக்கறியோ அதே மரியாதையை அவருக்கும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நீங்க வாங்க பெருமாள். ஏன் நிக்கிறீங்க பெருமாள்? உட்காருங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம் மேடம். நீங்க என் மரியாதைக்குரிய கெஸ்ட். உட்காருங்க. நீங்க சொல்றீங்க, உங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உட்கார்றேன். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம். நீங்க என்ன உட்கார வச்சு பேசுறதே பெரிய விஷயமா எனக்கு படுது மேடம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வனஜா, அக்கா இதோ கொண்டு வரேன்க்கா.
தப்பும் இல்லைன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். பழகின கொஞ்ச நாளே என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட நீங்க. ஆதியும் பார்வதியும் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது மேடம். அவங்க சின்ன சிறுசுங்க, அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்கள மன்னிச்சு ஏத்து. உங்க மேல எனக்கு இப்பவும் மரியாதை இருக்கு பெருமாள். அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ என்ன உதவி வேணும்னாலும் எப்ப வேணாலும் நீங்க என்கிட்ட வந்து தாராளமா கேட்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காத, நான் வேண்டான்னு தள்ளி வச்சிருக்கிறவங்கள அவங்கள பத்தி என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஐயா, எடுத்துக்கோங்க பெருமாள். நன்றிங்க. இந்த ஆளை எல்லாம் உட்கார வச்சு காஃபி கொடுத்துட்டு இருக்கா பாரு. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் நல்லவங்க தான், ஆதியும் பார்வதியும் நல்லவங்க தான். இப்படி நல்லவங்க எல்லாம் ஒண்ணு சேர விடாம ஒரு கெட்ட சக்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்படியே என்ன பார்த்து கெட்ட சக்திங்கிறீங்க? நான் தான் பார்வதியும் அக்காவையும் ஒண்ணு சேர விடாம தடுத்துட்டு இருக்கேனா? பார்வதி எங்க வீட்டு சமையல்காரி. ஒழுங்கா வேலைக்கு விசுவாசமா இருக்கிறத விட்டுட்டு எங்க வீட்டு புள்ளையவே மயக்கி ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அக்காக்கு துரோகம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவ மேல கோவப்படாம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் மேல எங்க ஆதிக்கடை ஒரு பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உங்களுக்கு என்னங்க, பூசாத வீட்டை வாடகைக்கு விடுற உங்களுக்கு எல்லாம் பரம்பரை கௌரவத்தை பத்தி என்ன தெரிய போகுது? மன்னிக்கணும், நீங்க எதை கௌரவம்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த இயேசுநாதரையும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த கண்ணனையும் கடவுளா கும்புற உலகம் இது. பார்வதியும் அப்படித்தான். நான் சொல்றது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேம்மா. இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க? அந்த பார்வதி தெய்வாம்சம் நிறைஞ்சவன்னு சொல்ல வரீங்களா? வனஜா அக்கா, நீங்க அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க? போதும், நிறுத்து. பெருமாள், சொல்லுங்கம்மா. நீங்களா இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம். அதை விட்டுட்டு யாருக்கும் தூது சொல்ற வேலையெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? புரிஞ்சது மேடம். யார் பேரை சொன்னா நீங்க இவ்வளவு வெறுப்பா பேசுறீங்களோ அவங்கள பத்தி நீங்களே விசாரிக்கிற நேரம் வரும். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு நேரம் எனக்கு கண்டிப்பா வராது. எப்படி கொடுத்தா பத்தியா? நீங்க கிளம்பலாம். வரேன் மேடம். ஒருவேளை குழம்பிடுவாளோ? குழம்புனா நம்ம பாத்துக்கலாம், அதை விட வேற என்ன வேலை? மாமா, நீங்க போய் டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க மாமா, நான் வரேன். இல்ல, நான் இங்கதான் இருப்பேன். நீங்க இப்படி பக்கத்துல இருந்தா என்னால எப்படி மாமா ஃப்ரீயா வேலை செய்ய முடியும்? நான் பக்கத்துல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்வதி, ஆமா, கீழே ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காருமா. பழைய சாப்பாடு எப்போதும் வச்சிருப்பியே, அதை எடுத்துட்டு வந்து கொடு. இப்ப நீங்க அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க, நான் அப்புறமா வேற யாராவது வந்தா கொடுத்துக்கிறேன். அப்படியா? சரி. இத பாரு,
ஃப்ரெஷ்ஷா இன்னைக்காவது நீ சமைச்சு சாப்பிடு. எப்ப பாரு அந்த பழைய சாப்பாடே சாப்பிடாத. உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. மாமா வீட்ல இருக்கிறது தெரியாம இவங்க வேற. இந்த பொண்ணு வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு எப்ப பாரு பழசியே சாப்பிடுது. மாமா கொஞ்சம் இருங்க, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா சத்தமா பேசாதீங்கம்மா, மாமா உள்ளதா இருக்காரு. நான் பழைய சாப்பாடு சாப்பிடுறேன்னு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. ஐயோ சாரிமா, நான் ஆதி தம்பி வெளியே கிளம்பிருச்சுன்னு நினைச்சுதான் சொன்னேன். என்ன மன்னிச்சுக்கோ, நான் வரேன். ஜானகி அம்மா சொன்னத மாமா கேட்டிருப்பாரு. இப்ப மாமா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்ன மாமா அப்படியே வச்சிட்டீங்க? சட்னி போட்டுமா சாம்பார் போட்டுமா? நீ பழைய சாதம் சாப்பிட்றேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. பழைய சாதமா சாப்பிட்ற? அது ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு என்ன போட்டோம், சாம்பாரா இல்ல சட்னியா? தோசை போதுமா இல்ல இன்னும் ஒண்ணு ஊத்துட்டுமா? நீ எதுக்கு பழைய சாதம் சாப்பிட்ற? அது மிச்சமான சாப்பாடு வேஸ்ட் ஆக கூடாதுல்ல, அதனாலதான். 2 பேருக்கும் அளவா செய்ய வேண்டியதானே? எதுக்கு அதிகமா செய்யற, அதுக்கப்புறம் மிச்சமானதை சாப்பிடுற? எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட முடியாதுல்ல மாமா. ஒரு நாள் நல்லா சாப்பிடலாம், சில நாள் கம்மியா தானே சாப்பிட முடியும். அதனால ஒரே அளவா சமைக்க முடியாதுல்ல, கொஞ்சம் முன்ன பின்னதான் சமைக்க முடியும். அதனால பழையது மீறதானே செய்யும். அதுவும் இல்லாம பழசு சாப்பிடுறது எனக்கு பழகி போன விஷயம் மாமா. நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. சரி, நீ இன்னைக்கு தோசை சாப்பிடு, நான் பழைய சாதம் சாப்பிடுறேன். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு பழைய சாதம்லாம் ஒத்து வராது. நீங்க தோசை சாப்பிடுங்க மாமா. அதெல்லாம் முடியாது. நான் பழைய சாதம் சாப்பிடுறேன், நீ தோசை சாப்பிடு. எடு. மாமா இல்ல, எடு. தோசை எடு. இல்ல மாமா. எடு, சாப்பிடு. என்னாச்சு? எல்லாரும் ஒண்ணு கூட இருக்காங்க. விசேஷமா இல்ல வில்லங்கமா? வில்லங்கமா இருந்தா விட்டுறலாம், விசேஷமா இருந்தா நாம வில்லங்கம் பண்ணுவோம். வந்துட்டாரா? இப்ப என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரியலையே. இவர் வந்தாலே பார்வதி துதி பாடுவாரு. வரட்டும் வரட்டும். எங்க குருஜி வந்திருக்காரு, நான் அப்புறமா கால் பண்றேன். வாங்க குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம். உட்காருங்க.
குருஜி, அருண் புதுசா ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறான். அருணுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண பூமி பூஜை போடுறதுக்கும் நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். இப்பவே பார்த்து சொல்லிடுறேன். வர 26ஆம் தேதி நாள் ரொம்பவே நல்லா இருக்கு. அன்னைக்கே பூமி பூஜையை வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் குருஜி. நீங்க சொன்ன அந்த தேதியில பூமி பூஜை நான் பண்ண போறதில்ல. எனக்கு பதிலா ஐஸ்வர்யா தான் பூமி பூஜை பண்ண போறா. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நாமளே எதிர்பார்க்கலையே. நடக்கட்டும் நடக்கட்டும், தானா நடக்குதே, அதுவும் நல்லதுக்குதான். ஹோட்டல்காரி பரம்பரை நகையில கோல்மால் பண்ண மாதிரி இதுலயும் ஏதாவது பண்ணுவா. பண்ணணும். அப்பதானே இதுங்க ரெண்டையும் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்பா அமைது பாரு. என்ன கிள சொல்ற? ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்ணணுமா? ஏன் ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. குருஜி, மா, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. உங்க ஆதிக்கடவுர் பரம்பரையில இந்த மாதிரி முக்கியமான பூஜைகள் எல்லாம் வீட்டோட மூத்த மருமல் தானே தொடங்கி வைக்கணும். அதுதானே உங்க பரம்பரை வழக்கம். இத்தனை நாளா கடைபிடிச்சு வந்த வழக்கத்தை இப்ப ஏன் திடீர்னு மாத்துறீங்க? நான் ஒன்னும் வழக்கத்தை மாத்தல குருஜி. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னதுதான், ஐஸ்வர்யா தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதனாலதான் நான் எனக்கு பதிலா அவளை பூஜை பண்ண சொல்றேன். அப்படி இல்லம்மா, உங்களுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வர முடியாது. மூத்த மருமகளா இருந்து நீங்க வேணா பூஜை பண்ணலாம். அப்படி இல்லாம ஐஸ்வர்யாவை பூஜை பண்ண வச்சீங்கன்னா அது குடும்பத்துக்கே நல்லது இல்லம்மா. குருஜி, பரம்பரை நகை விஷயத்துல இப்படிதானே நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அருண் ப்ராஜெக்ட நல்லபடியா முடிச்சு அவார்டெல்லாம் வாங்கியிருக்கான். இத பாருங்க குருஜி, இவங்க எல்லாரும் என்னமோ நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. இவங்க பயத்தை போக்கவும் கெட்டது எதுவும் நடக்காதுன்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பூமி பூஜையை எனக்கு பதிலா ஐஸ்வர்யாவை நான் பண்ண சொல்றேன். சூப்பர், நீ சொல்லுமா. நீங்க தேவையில்லாம ஒரு சோதனை வைக்கிறீங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உங்களோடதுதான். எல்லாம் இறைவன் விட்ட வழிப்படிதான் நடக்கும். அப்ப நான் புறப்படுறேம்மா. வாங்க. வணக்கம். நல்லது. அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க. வாங்க குருஜி. எல்லாத்துக்கும் வரேன். ஆண்டி, நீங்களே இந்த பூஜையை பண்ணிடுங்க. அதான் அருணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. ஓ, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஆண்டி, நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு நீதான் அந்த பூஜையை பண்ண போற. இதுதான் ஏன் முடிவு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா?